தேவையான அளவு தண்ணீர் உள்ளிட்ட ஏற்பாடு செஞ்சிருந்தோமா சார்? நிறைய பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்தாங்க பார்த்தோம். அதாவதுங்க 15 லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ள வந்துட முடியாதுங்க. இது ஒட்டுமொத்தமா மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்த்திருக்காங்க. எங்கெல்லாம் இந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்திருக்காங்க. ஒரே கூட்டமா இருந்து இது நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. இதை நாம பார்க்கணும். இதோட இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இப்ப அங்க வந்தவங்களுக்கு, இப்ப பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு. இதை விட்டுட்டு இப்ப யாராவது 1-2 பேர் அங்க வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் 1-2 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அவங்க சொல்றதை வச்சு நீங்க இது கேள்வியா கேட்காதீங்க. நான் அதை தொடக்கத்திலேயே சொன்னேன். இதை தயவு செய்து அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.